வணக்கம். இந்த வீடியோவில் பாலக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அது கூட கொஞ்சமாக கடுகு, ஜீரகம் இது ரெண்டையும் போட்டு பொரியட்டும். இது பொரியும் போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்து லைட்டாக இது கூட வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இது கூட அரிஞ்சு சேர்த்து 4 பூண்டு பற்கள் தட்டி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இது லேசாக வதங்கினதுமே இது கூட ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு சேர்த்துருக்கேன். கீரைக்கு ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது, அதனால் 1 மட்டும் சின்ன சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா குழையட்டும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நனைஞ்சதும் நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாலக்கீரையை நார்மல் வாட்டரில் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கும் பிறகு கல் உப்பு போட்டு அந்த தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா சுத்தமாயிடும். அந்த மாதிரி வாஷ் பண்ணுங்கள் கீரையை. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். கீரை குழம்புக்கு ரொம்ப அதிகமாக காரம் சேர்க்க வேண்டாம், அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போது துவரம்பருப்பு 50 கிராம் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அது கூட பூண்டு பற்கள் ஒரு 5-6 சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சாம்பாராக வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். நீங்கள் அப்படியே பருப்பு கடையல் மாதிரி பண்ணுறதா இருந்தால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. புளி ஒரு சின்ன சைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா 4 நிமிஷம் கொதித்து மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனதும் புளி தண்ணியும் சேர்த்து இன்னும் 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சா சாம்பார் தயாராகிடும். இந்த சாம்பார் சாதத்து கூட ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இது கூட ஊறுகாயோ இல்லை எதனா கிழங்கு வறுவலோ வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க பாலக்கீரை அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.